வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள பக்தியால் இணைந்துள்ள நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே வர்றோம். மக்களுக்கு பல வகையிலும் விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல தகவல்களை எல்லாம் இந்த தளத்தின் வாயிலாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆன்மீகம் எப்படி பார்க்கப்பட வேண்டும், நம் உடல் எப்படி கொண்டாடப்பட வேண்டும், நம்ம உடம்புக்குள்ளார நமக்காக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களெல்லாம் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது, எங்கிருந்து வேலை செய்கிறது, அது வேலை செய்தால் என்ன நடக்கும், வேலை செய்யாவிட்டால் என்ன நடக்கும், இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே வர்றோம். கூடவே நம்முடைய சபையினுடைய ஸ்பெஷல் வார்த்தையான தனஞ்சயன் தசவாயுக்களில் 10வது காற்றாகவும் 10வது வாசலை திறக்கும் வல்லமை கொண்ட காற்றாகவும் சித்தர்கள் நமக்கு அடையாளப்படுத்திய தனஞ்சயனை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். தனஞ்சயன் இருக்கிறாரு இல்லை அது உண்மை பொய் அதை தாண்டி சித்தர்கள் நமக்கு அதை ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. இப்படித்தான்யா அது உடம்புல இருக்குது, அதோட வேலை இது தான்யான்னு சொல்லிட்டு. நாம் மரணத்தை ஜெயிக்க போகிறோம் இல்லை பிறப்பை வெல்ல போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனால் வாழ்கிற வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழணுங்கிறது ஒரு கட்டாயம் இருக்குதா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நாம் நமக்கு பின்னால் ஒரு மூட்டை அல்ல, 2 மூட்டை அல்ல, பல மூட்டைகளை கர்ம கணக்காக பின்னால் தொங்கிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கெல்லாம் தனஞ்சயன் நேரடியாக களமிறங்கினால் தவிர நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் என்பது இயலாத காரியம். அப்போ தனஞ்சயனை நாம் பலப்படுத்துவதற்கும் தனஞ்சயனுடைய அருளை நாம் பெறுவதற்கும் என்னென்ன செய்யலாம் என்பதை பற்றிய ஒரு அழகான பதிவு. முதலில் தனஞ்சயனுக்கு என்று ஒரு பீஜம் ரீங் என்று உச்சரிக்கக்கூடிய பீஜத்தை எல்லாரும் உச்சரித்து பழகணும். ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி. இந்த வார்த்தையை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்பாட்டில் வைத்திருந்தோமேயானால் தனஞ்சயன் என்ற காற்றுடன் நாம் உணர்வு பூர்வமாக கலந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை பார்ப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். தனஞ்சயனுடைய பேரருள் நிரம்பியுள்ள சில பொருட்களும் அதனுடைய பயன்பாடும் தெரிஞ்சு வச்சுக்கிறது அதை விட முக்கியம். தனஞ்சயனுடைய பேரருள் நிரம்பிய ஆற்றல் நிரம்பிய சில பொருட்களில் மிக முக்கியமானது வசம்பு. இந்த வசம்பை பொடியாக எடுத்து நெற்றியில் அணிவதோ
அல்லது நீரில் குழைத்து உடம்பு முழுக்க பூசி குளிப்பதோ அல்லது நீரில் கலந்து வீடு முழுவதுமாக தெளித்து விடுவதோ அடிக்கடி செய்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தனஞ்சயனுடைய ஆற்றலானது நம்மை சுற்றிலும் எந்த நேரத்திலும் செயல்பட்டு கொண்டே நம் உடலையும் மனதையும் வளப்படுத்தக்கூடிய ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வழிகளை எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இதை செய்யலாம், எத்தனை காலம் வேண்டாம். குளிக்கக்கூடிய நீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்காவது வசம்பினுடைய பொடியை கலந்து குளிச்சுக்கிட்டே வந்தால் கூட தனஞ்சயனுடைய ஆற்றல் நம் மீது மிக அற்புதமான முறையில் பாய்ச்சப்பட்டு நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது வெறும் வீட்டுக்கு மட்டும் பொருந்தாது, தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கும் பொருந்தும். இது வெறும் தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கு மட்டும் பொருந்தாது, ஒரு வசம்பினுடைய ஒரு துண்டு எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்களில் பாக்கெட்லேயோ அல்லது பணப்பைகள்லையோ அல்லது நம்முடைய ஹேண்ட்பேக்லேயோ போட்டுக்கிட்டு போகிறது தனஞ்சயனே நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். தொடர்ந்து வீடுகளில் தனஞ்சயனுக்கான அந்த மந்திரத்தை தினம்தோறும் ஒலிக்க விடுவது அல்லது உச்சரிப்பது என்பது ஒரு மனிதன் நித்திய கடமைகளில் ஒன்றாக வச்சிருந்தா சகலவிதமான தோஷங்கள் விலகுவதற்கும் அல்லது விலகுவதற்கான வழிகளை காட்டுவதற்கும் அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதே போல் கஸ்தூரி மஞ்சள் வசம்பினுடைய கலவையை நெற்றியில் தொடர்ந்து அணியும் விதமாக ஒரு பழக்கத்தை உருவாக்குனீங்க அப்படின்னா தனஞ்சயனுடைய பேரருள் செல்லும் இடங்களிலெல்லாம் வழித்துணையாக வந்து உங்களை வழிநடத்தும். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். வசம்பை சுட்டு கரியாக்கி அந்த கரியை நெத்தியில் அணிகிறது, வசம்பை ஒரு துண்டு எடுத்து நம்ம கூடவே வச்சுக்கிறது, வசம்பை பொடியாக செய்து குளிக்கும் நீரில் அல்லது நீரில் கலந்து வீடுகள், தொழில் நிறுவனங்கள், வயல்வெளிகளிலெல்லாம் தெளித்து விடுவது அப்படிங்கிறது அவருடைய பேரருளின் துணையால் அடுத்தடுத்த நிலைக்கு வளர்வதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். இதே போல தனஞ்சயனுடைய ஆற்றல் நிரம்பிய மற்றொரு பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், பசுவினுடைய கோஜலம் என்று சொல்லக்கூடிய மூத்திரம். இதையும் அடிக்கடி எப்படி பயன்படுத்தலாம்? பசும்பாலால் குளிக்கிறது, அபிஷேகம் செய்து கொள்வது, பசுவினுடைய கோஜலத்தால் நீரில் கலந்து அதையும் அபிஷேகமாக தன்னுடைய மேலே ஊற்றி குளியலாக செய்து கொள்வது, தன்னை பிடித்துள்ள எதிர்மறையான விஷயங்களில் இருந்தெல்லாம் அது உங்களை பாதுகாப்பதுடன் மட்டுமல்லாமல் உங்களை வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி செல்வதற்கும் துணையாக இருக்கும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது. தனஞ்சயனுடைய ஆற்றல் நிரம்பிய பொருட்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வருவானே ஆனால் கூடவே தனஞ்சயன் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தனஞ்சயன் பீஜத்தையும் ஒரு மனிதன் பயன்படுத்தி கொண்டு வருவானே ஆனால் வெற்றிங்கிறது சாதாரணமாக இருக்கும். ரொம்ப சர்வசாதாரணமாக வெற்றி கிடைக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு அதை வழி நடத்திட்டு போகும். யாருக்குமே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இதை உச்சரிக்கிற உங்களுக்கு அது நடந்துக்கிட்டே இருக்கும். யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அது அத்தனை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஆச்சரியங்களே அது செய்யும். அந்த ஆச்சரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கணும்னா ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து உச்சரிப்பதை வழக்கம் பார்த்தணும். அதை உச்சரிக்கும் வேளையில் வசம்பு மற்றும் கஸ்தூரி மஞ்சளினுடைய பயன்பாட்டை தொடர்ந்து வச்சிருக்கணும். அந்த ஒரு வாழ்க்கை முறையை பயன்படுத்துங்க. கூடவே வீட்டில் மங்களகரமான வார்த்தைகளை பேசுறது. நித்தியப்படி வழிபாடுகள்னா மந்திரம் சொல்கிறது மட்டுமே வழிபாடு இல்லை, நல்ல வார்த்தைகளை பேசுவதும் வழிபாட்டோட ஒரு வகை தான். எப்பயுமே ஒரு தரித்திரம் பிடிச்ச மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து நல்ல விஷயங்கள், சந்தோஷமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், மங்களகரமாக வாழலாம், நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரியான ஆரோக்கியமான நேர்மறையான வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருப்பது. வாழ்க்கையில் ஒரு பயிற்சி செஞ்சு, ஒரு மந்திரம் சொல்லி, ஒரு முத்திரை செஞ்சு, இல்லை தவம் பண்ணி, தியானம் பண்ணி, வாசி பண்ணி தான் நான் ரிசல்ட்டை கொண்டு வர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேங்கிற நிலைமை மாற்றுங்க. முதல்ல அடிப்படையாக ஒரு மனிதனுக்குன்னு உள்ள அடையாளம்னு சொல்லக்கூடிய அன்பு, நம்பிக்கை,
நேர்மறையான வார்த்தைகள். இதை பயன்படுத்திக்கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூத்திரங்களை சேர்த்து பயன்படுத்தினா ரிசல்ட்டு உங்களுக்கானதாக மாறும். அதுதான் உண்மை. நான் என்னுடைய ஒழுக்கத்தில், என்னுடைய நற்குணத்தில் எனக்கு கவனம் இல்லை, எனக்கு ஒழுக்கம் கிடையாது, நற்குணங்கள் கிடையாது, என்னுடைய அமைதி அது என்கிட்டேருந்து வெளியில் இல்லை, என்னுடைய அன்பு காட்டக்கூடிய குணம் அது என்கிட்ட இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரவே தராது. இப்போது ஒரு முயற்சி ஜெயிக்கணும் அப்படின்னா முயற்சி மட்டும் போதாது, உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் வெளிப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கான அடையாளமாகிய அன்பு, ஒழுக்கம், அமைதி இது வெளிப்படணும். நேர்மறையான வார்த்தைகள் பேசணும். கூடவே தனஞ்சயனை பயன்படுத்துவதற்கான நுணுக்கமும் தெரியணும். தெரியும் பட்சத்தில் நீங்கள் செய்கிறது பயிற்சியா இல்லை பயிற்சிக்கான வழிகாட்டுதலா, ஏதோ ஒன்று இந்த பயிற்சி உங்களுக்கு பலனை கொடுக்கும், இல்லை இந்த பயிற்சி நல்ல பலனை கொடுக்கறதுக்கான ரூட் எங்கே இருக்குது, தீர்வு எங்கே இருக்குங்கிற அந்த இடத்த அடையாளமாவது காட்டும். ரெண்டையுமே புரிஞ்சுக்கணும். அப்போது ஒன்றை சரியாக புரிந்து அவனுடைய அருளை பெறும் விதமாக செயல்படும் பொழுதெல்லாம் வெற்றி என்பது மிக எளிமையாக இருக்கும். பக்தி என்பது பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இறையாற்றல் என்பது எப்பொழுதும் நம்ம கூட துணையாக இருந்து வழிநடத்தும். காரணம் உணர்ந்து காரியத்தை செய்யுங்கள். வெற்றி மிக எளிமையானது. அன்பு, இறைவனுடைய அருள் எப்போவுமே உங்கள் கூடையே இருக்கும். குருவே சரணம். நமஸ்காரம் ஐயா, குருச்சரணம். 2016 சித்தர்கள் மேலே சரியான ஒரு ஈடுபாடு, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஈடுபாடு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தது, பயணங்கள் எல்லாம் அப்படியே டோட்டலாக மாறினுச்சு. நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஸோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தர்ப்பணம் நானும் செஞ்சுருக்கேன். திருவேணி சங்கமில் போயிட்டு செல்ஃப் தர்ப்பணம் செஞ்சோம், காசியில் போயும் தர்ப்பணம் செஞ்சோம், அண்ட் தென் பீகாரில் போயிட்டு விஷ்ணு பாதத்துலேயும் தர்ப்பணம் செஞ்சுட்டு வந்ததுண்டு. மாற்றம் எதுவும் பெருசாக பார்த்தனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எதுவும் புதுமையான எதுவும் நான் பார்க்கல. ஏன்னா எப்போதுமே நான் செஞ்சிட்டேன். எண்ணம் போல் வாழ்க்கை அது என்னோடய கீவேர்ட், அதில் போகிற ஆள். ஸோ அப்படி போயிட்டுருக்கக்குள்ளே தான் படிநிலை ஏறிக்கொண்டே போனதை நான் கொஞ்சம் கவனித்தேன். இன்னும் 2016 படிநிலை மாறினதை நான் ரொம்ப கவனித்தேன். இப்போ நீங்கள் உங்களுக்கே நீங்கள் தீபம் காட்டுங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. சொந்தமாக நீ உனக்கே அபிஷேகம் பண்ணிக்கோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அதை நான் ரொம்ப நாளாகவே ஒரு more than 3 years அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு. இளநீரில் குளிக்கிறது, பாலில் குளிக்கிறது, பன்னீரில் குளிக்கிறது. இப்படியே போயிட்டுருக்கக்குள்ளே அடுத்த கட்டத்துக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அடுத்த கட்டத்துக்கு போனால் நம்மளுக்கு யாராச்சும் உயர்நிலையில் உள்ளவங்க சொல்லணும் இல்லையா, அப்படின்ட்டு இருக்கக்குள்ள நானும் அதே சித்தர்கள்கிட்டே தான் நான் விட்டேன். யாரையாச்சும் எனக்கு அறிமுகப்படுத்துங்க, என்ன நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு எல்லாமே ஒன்றா வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ எனக்கு பதில் தெரியல, நான் என்ன தான் செய்யணும், எங்கே நான் தப்பு பண்ணுறேன், எதை நான் மிஸ் பண்ணினேன் அப்படின்ற பட்சத்தில் சித்தர்கள்கிட்ட கேட்டதில் அன்றைக்கி சொன்ன மாதிரியே தான் யூடியூப்பை திறந்தேன். உங்கள் முகம் வந்தது, தனஞ்சயன் போற்றி. அதை நான் படித்தோன்னே எனக்கு க்ரீன் லைட் கிடச்சிச்சு. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். அப்போ சித்தர்கள் யார் மூலியமாவது உதவிகள் செய்து கொண்டு தான் இருக்காங்க. நம்ம பேசுகிறோம், உதவிகள் கேட்குறோம், உதவிகள் கிடைக்குது. ஸோ இந்த தடவை எனக்கு உங்கள் மூலிமா எனக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு. நிறையா விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே நான் ஃபீல் பண்ணுறேன். சில விஷயங்கள் செய்யக்குள்ளே அந்த ஆவும் சொல்லக்குள்ளே உள்ளுக்கு ஒரு காற்றோட அழுத்தம் தருது, வித்தியாசமாக இருக்குது. அது அந்த காற்றோட அழுத்தம் வாயை கூட மூட முடியல, அப்படி ஹோல்ட் பண்ணி உள்ளுக்கே ஒரு சுழற்சி மாதிரி கொடுக்குது. இதெல்லாம் நான் அனுபவிச்சதில்லை. சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி நியூ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் கற்றுக்கணுன்ற ஆசைகள் நிறையா இருக்குது. ஆனால் நிறையா மாற்றங்கள் உடலுக்குள்ளே ஓடுற விஷயங்கள்
அதை அனுபவிச்சா மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிகள் உங்களுக்கு. நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா.